பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ தாகத்திற்காக பாண்டவர்கள் அந்த காட்டினில் சரோவரத்தை தேடி வர அங்கு ஒரு யக்ஷன் இருந்து கொண்டு கேள்விகளுக்கு பதில் சொன்னால் இந்த நீரை அருந்தலாம் என கேட்க அதை சட்டை செய்யாமல் நகுல சகாதேவ பீமார்ஜுனர்கள் மூச்சையாகி விழ தர்மராஜன் இப்பொழுது யக்ஷன் கேட்கின்ற ஒரு கேள்விகளுக்கும் தர்ம சாஸ்திரங்களை படித்திருந்தால் மட்டும் இந்த கேள்வியை எதிர்கொள்ள முடியுமா என்றால் இல்லை. அனுபவ பாடம் இதையும் அறிந்திருந்தால் மட்டுமே இந்த கேள்வியை எதிர்கொள்ள முடியும். யக்ஷன் பலவிதமான கேள்விகளை கேட்க அதற்கு தர்மராஜன் அற்புதமான பதில்களை தந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நேற்று கூட பரலோகம், அதாவது இகலோகம் பரலோகம் என்று சொல்வோம். இறந்த பின் நாம போகின்ற அந்த பரலோகத்தை சேர சிரேஷ்டமான உத்தமமான தர்மம் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்க அதற்கு தர்மராஜன் தயை, மற்ற ஜீவன் மேல் நாம் காட்டக்கூடிய அந்த கருணை யாரிடம் உள்ளதோ அது நிச்சயமாக நம்மை மேல் உலகத்திற்கு இட்டு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து எப்பவுமே பலன் கொடுக்கக்கூடிய தர்மம் எது? வேதத்தில் கூறுகின்ற தர்மங்களை ஆச்சரணை செய்யும் பொழுது அது எப்பவுமே நமக்கு நற்பலன்களையே தரும் என்கின்ற பதிலோடு நேற்றைய தினம் பார்த்தோம். இப்பொழுது யார் கூட நாம் ஸ்நேகம் செய்ய வேண்டும், யாரோடு பழகுவது, ஸ்நேகத்தை வைத்துக் கொள்வது, இதற்கு அற்புதமான பதில் சஜ்ஜனர்கள். அவ்வளவுதான். எங்கெல்லாம் இறைவனின் நாமம் ஒலிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் இறைவனின் மகிமை கூறப்படுகிறதோ அதைத்தான் சத் சங்கம் அப்படிம்பாங்க. பகவத் ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடம். அங்க பார்த்தோம்னா நிச்சயமாக ஓரளவு நல்லவர்கள் அங்கு இருப்பாங்க. அவர்கள் கூட ஸ்நேகம் கொள்ளும் பொழுது நமக்கு நிச்சயமாக நம்மை அறியாமல் அந்த இறைவனுடைய விஷயம் நம்மால் கேட்கப்பட்டு ஒரு நற்கதிக்கு வருவதற்கு உண்டான நிலைமை வரும். எப்பவுமே சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாம எங்க இருக்கிறோமோ, எங்க வாழுகிறோமோ, நம்மை சுற்றி இருப்பவர்களை சார்ந்து நம்மளுடைய நடவடிக்கைகள் மாறுகிறது. நம்மளுடைய சேர்க்கை தவறானதாக இருந்தால் அவர்கள் எங்கு செல்கிறார்களோ அங்குதான் போகும். எல்லாம் சேர்ந்து சினிமாவுக்கு போகலாமா? போகலாம், அவ்வளோதான். அதே இன்னொரு பக்கம் எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போகலாமா? போகலாம். அப்போ என்ன ஆகுது? நம் சுதந்திரமாக முடிவு அல்ல, நம்மை சார்ந்தவர்கள் எங்கு செல்கிறார்களோ அங்கு நாம செல்ல வேண்டிய சூழ்நிலை ஆரம்பத்தில் ஏற்படுகிறது. இதையே ரொம்ப என்ன சொல்லுது, கவனிக்க தவறினால் அந்த சங்கம் தவறான சங்கமாகி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பாதையை மாற்றிவிடும் பக்தர்களே. அதனால சேர்க்கை என்பது ஒருவனுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமாக யோசித்து செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். சரி, அடுத்து ஒரு படபடபட கேள்வி கேட்கிறார். எப்படின்னா, எதை விட்டால் எல்லாருக்கும் வேண்டியவனாக இருப்போம்? சார், இந்த உலகத்தில் எல்லார்கிட்ட இருந்தும் நல்ல பேர் வாங்கிறது கஷ்டம். 4 பேர் நல்லவா அப்படின்னு சொன்னா 4 பேர் நம்மளை கெட்டவா. ஏன்னா நாம செய்யும் செய்கைகள் நல்லது என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அது மற்றவர்களுக்கு தவறாக தெரிகிறது என்றால் உடனே அவர்களை சாடுவது தவறு. ஆனால் எந்த வியூ, எந்த நோக்கத்தில் நான் செய்யும்
செயல்கள் அவரது மனதை காயப்படுத்துகின்றன என்பதை சிந்திக்க வேண்டும். இப்போ எதை விட்டால் எல்லாருக்கும் வேண்டியவனாக இருப்போம் என்பது கேள்வி. அப்படின்னா இதற்கு ஒரே ஒரு பதில் தர்மராஜன் அற்புதமாக சொல்கிறான், அகங்காரம் அப்படின்னு சொல்ற. அகங்காரம் மட்டும் ஒருவனிடம் இல்லை என்றால், அதாவது நான் தான் இந்த காரியத்தை செய்வேன், என்னால் தான் முடியும், நான் செய்வது போல் வேறு யாராலும் செய்ய முடியாது, நான் மட்டும் இல்லையினால் இந்த காரியத்தை எவரும் இந்த மாதிரி நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருடைய மனதில் நிரம்பி வழிகிறதோ, ஒன்று சொல்லுங்க, இப்படி சொல்லிட்டு இருக்கிற எத்தனையோ ஜீவன்கள் இருந்து சரி இன்று மறைந்திருக்கின்றனர். ஆனால் உலகம் நடந்து கொண்டுதானே இருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக மூளையிலே இந்த கூக்குரல் இட்டபடி இருந்தவர்கள் இருந்தனர். ஆனால் இப்பொழுது சரி, இதனால் என்ன மாற்றம் ஆயிற்று? அந்த கூக்குரல் அடங்கியதை தவிர உலகத்தில் ஏதாவது மாற்றம் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு குடும்பத்திலேயே கணவன் மனைவி இப்படி இருக்காங்கன்னா, இந்த குடும்பத்தை நான் தான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்கின்ற எண்ணம் ஆல்மோஸ்ட் அனைத்து கணவன்களுக்கும் உண்டு. நான் கொண்டு வந்த திரவியத்தினால்தான் இந்த குழந்தைகள் படிக்கிறார்கள், நாம் உண்கிறோம், இப்படியெல்லாம் பலவிதமான எல்லா விஷயத்தையும் என்னால் தான் நடக்கிறது என்கின்ற எண்ணத்தில் தலையில் வைத்துக்கொண்டு திரிந்து கொண்டு இருக்கின்றனர். ஆனால் ஒன்று சொல்றேன் கேளுங்க, அசம்பாவிதத்தினால் சில இடத்தில் கணவன்கள் தவறும் நிலையில் அந்த குடும்பம் ஒன்றும் வீண் போகவில்லை பக்தர்களே. ஏதோ ஒரு நூலை பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். அப்போ இந்த காரியங்கள் என்னால் தான் ஆகிக் கொண்டு இருக்கிறது என்பது நம்மளுடைய நினைப்பே தவிர, நாம் இல்லை என்றாலும் நம் குடும்பம் நடந்து கொண்டுதான் இருக்கும். என்னுள் இருந்து இறைவன் கொடுக்கிற சக்தியில் என் குடும்பத்தை காப்பாற்றும் பொறுப்பு என்னிடம் இருக்கிறது என்கின்ற எண்ணம் இருந்தால் சரி. ஆனா நான் மட்டும் இல்லையனா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, இல்லாமலும் நம் குடும்பத்தை நடத்துபவன் இறைவன் இருக்கிறான். இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னா, இதெல்லாம் கேட்கும் போது நன்னா கரெக்ட், ஆமா சரிதானே அப்படின்னு தோன்றுது. ஆனா இந்த 15 நிமிஷம் போயிடுத்துன்னா உடனே அந்த எண்ணம் மறுபடியும் வந்து விடுகிறது. அப்ப என்னன்னா, கேட்டா போராது, கேட்டுட்டே இருக்கணும் அப்படி சொல்றான். சரி, எதை விட்டால் அவனை துக்கம் பக்கத்தில் வருவதில்லை? யார் பக்கத்தில் துக்கம் வராமல் இருக்கணுமோ அதை எதை விடணும் அப்படிங்கிறது கேள்வி. ஒன்று சொல்றேன் கேளுங்கோ, எவன் ஒருவன் கோபத்தை விட்டால் அவனுக்கு வாழ்க்கையில் துக்கமே இல்லை. கோபம் என்பது மிகப்பெரிய சத்ரு. அது யார் மேல் நீங்கள் கோபப்படுகிறீர்களோ அவர்களை காயப்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய உடலையும் மோசமடைய செய்கிறது. கோபம் வரும்போது நம் உடம்பில் பாருங்க பலவிதமான மாற்றங்கள். உங்களுடைய பிபி பார்த்தீங்கன்னா எகிரி இருக்கும். உங்களை அறியாமல் ஸ்லோ பாய்சன், உங்களை நீங்களே கொன்று கொண்டு இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஏன்னா அடிக்கடி கோபப்படுவதனால் உங்களுடைய உடல்நிலை மிகவும் மோசமாகும். அப்போ இதனால நாம யார் மேல கோபப்பட்டோமோ அவர்களுக்கு பாதிப்பு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனா அதனால உங்களை நீங்கள் அழித்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்போ துக்கத்தை நீங்களாக உங்கள் உடம்பிற்கும் தேகத்திற்கும் வரவழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றுதானே அர்த்தம். எல்லாத்தையும் கொஞ்சம் சமாதானம், இது எனக்கு எதுவுமே என்னால் ஆவது அப்படின்னு எதுவுமே இல்லை. இறைவனாக இந்த காட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறான். எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம். அதைத்தான் ஒரே வார்த்தை அன்று சொன்னேன், ப்ளீஸ் அக்செப்ட், அவ்வளோதான், டோன்ட் எக்ஸ்பெக்ட். எது வருகிறதோ சந்தோஷமா ரைட், துக்கமா பார்க்கலாம். துக்கம் அனுபவிக்கும் பொழுது என்னுடைய பாவம் களைகிறது. இறைவன் எனக்கு சக்தி கொடுத்தால் போகும். பாவத்தை தீர்ப்பதற்காக இந்த பிறவியே எடுத்திருக்கேன். இதுல துக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு?
ஒரே ஒருவள் மட்டும்தான் துக்கத்தையே வரமாக கேட்டவள் குந்தி. ஏன்? துக்கம் நிறைய அனுபவிக்கும் போது என்னுடைய பாவம் முழுவதும் தீர்ந்து விடும் இல்லையா கண்ணா, மிக வேகமாக நான் உன்னிடத்தை வந்து விடுவேன் இல்லவா? பாருங்க குந்தியுடைய பார்வை எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளால சிறிய துக்கத்தை கூட தாழ முடியாது. அழுது ஆர்ப்பாட்டம் செய்து மற்றவர்களிடம் சொல்லி அதற்கு கெட்ட பெயர் வாங்கி, பாருங்க எவ்வளவு விஷயம், எவ்வளவு விஷயம். காரணம் என்னன்னா, கோபத்தினுடைய மூலம் என்ன அப்படின்னா இயலாமை. நான் நினைப்பது போல் நடக்கவில்லை. இந்த இடத்துல எதிர்பார்ப்பு யாரிடம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் அதிகமாக கோபப்படுவார்கள். ஏன்னா எதிர்பார்க்கிற மாதிரி என்னைக்கு நடந்திருக்கு சார்? நாம எதிர்பார்க்கிற மாதிரியே இந்த உறவுகள், நம்மை சுற்றி உறவுகள் நடந்து கொள்வார்களா? அவர்கள் அவர்களுடைய குணாதிசயங்களின்படி நடந்து கொள்வார்கள். அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லை அப்படின்னா அது கோபமாக வெளிப்படுகிறது. அப்ப என்னாச்சு? இதை யார் வெல்ல முடியவில்லையோ வாழ்க்கையில் தோற்பவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தங்களை தாங்களே நரகமாக்கிக் கொள்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். அதனாலே எதை விட்டால் ஒரு மனிதனுக்கு துக்கம் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதற்கு, யார் ஒருவர் கோபத்தை விடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் துக்கமே இல்லை என்கின்ற அற்புதமான பதிலை தர்மராஜன் கூறினார். அடுத்து, எதை விட்டால் உங்களுக்கு செல்வம் கிடைக்கும், அதாவது பணம் கிடைக்கும்? ரொம்ப அற்புதமான கேள்வி. எதையை விட்டா உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னா, ஆசையை விட்டால் உங்களுக்கு நிறைய செல்வம் கிடைக்கும். இப்போ உங்ககிட்ட இறைவனால கொடுக்கப்பட்ட சில செல்வங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எவ்வளவுன்னு தெரியாது. ஆனா எங்கு நடந்தாலும் இது எனக்கு வேண்டும், இது எனக்கு வேண்டும், இதை வாங்க வேண்டும், அதை வாங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்கிற வரையிலும் ஒரு நாள் வேண்டாம், அந்த சில மணி துளிகளிலேயே நீங்கள் என்ன இருப்பு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கீங்களோ அது அத்தனையும் கரைந்து விடும். இந்த ஆசை ஒரு வாழ்க்கைக்காக எவ்வளவு சேகரித்து வைத்திருக்கிறீர்களோ அது அத்தனையும் சில நிமிடங்களில் அழித்து விடும். ஆசையை மட்டும் வென்றவர்களுக்கு அந்த செல்வம் நிரந்தரமாக அப்படியே இருக்கும் மற்றும் சேர்ந்துட்டே இருக்கும். பாருங்க, அப்போ ஆசை என்பதை விட்டால் நிச்சயமாக உங்களுடைய செல்வம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதாவது நான் சொல்றது எப்படின்னா, அடிப்படை தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கத்தான் செய்யும். இப்போ இருக்க இடம் சரி, உண்ண உணவு சரி, உடுக்க உடை, இந்த மூன்று ஓகே. ஆனா இருக்கும் போதே தேவைக்காக செலவு செய்யாமல் ஆடம்பரத்துக்காக செலவு, ஏற்கனவே 2 இருக்கு, மூன்றாவதாக ஒன்று வாங்கி கொண்டு வந்தால்தான் அப்படின்னா அவர்கிட்ட பைசா இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த ஆசை இருக்க வரை அவர் செல்வத்தை கரைத்து விடும். பக்தர்களே ரொம்ப ஜாகிரதையா இருக்கு. அப்போ ஆசை யாரிடம் இல்லையோ, இல்ல குறைவாக இருக்கிறதோ அவர்களிடத்துல செல்வம் நிலைத்திருக்கும் அப்படிங்கிற பதிலை தர்மராஜன் சொன்னான். அடுத்து, எதை விட்டால் ஒரு மனிதன் சுகப்படுகிறான்? பாருங்க, எதை விட்டால் சுகப்படுகிறான்? லோபத்தனத்தை விட்டால் வாழ்க்கையில் அவன் சுகப்படுவான். லோபம் அப்படின்னா கஞ்சத்தனம், எதற்கும் செலவு செய்யாமல் இருப்பது. இப்பதான் சார் செலவு செஞ்சா செல்வம் போயிடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கோ, அது ஆசை, ஒன்றை வாங்குவதால். ஆனா தன்னிடம் இருந்து கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்களுடைய மனம் எவ்வளவு மகிழ்ச்சி அடையும். ஏன்னா கொடுப்பதற்கு முன்னாடியே நம் மனது என்ன சொல்றது, இதை கொடுக்க வேண்டும் என்கின்ற தீர்மானம் செய்து விடுகிறது. அப்போ அந்த செல்வம் கரைந்து விடுமே என்கின்ற தயக்கம் வருவதில்லை. ஆனால் கொடுக்கும் பொழுது அந்த ஜீவன் வாங்கிக் கொள்கிறான் பாருங்க. அந்த வாங்கும் பொழுது அந்த மனது படுகின்ற அந்த சுகம் இருக்கு இல்லையா, அந்த கண்ணீர் இருக்கிறதையா, நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அவன் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சுகம், ஒரு திருப்தி ஜென்மத்தில் வேறு யாருக்கும் கிடைப்பதில்லை. அது பரமசுகம், ஆனந்தம். ஒருவருக்கு செல்வத்தை கொடுத்தும்
அதை யாருக்கும் கொடுக்காமல் பொத்தி பொத்தி யார் வைத்திருக்கிறார்களோ நிச்சயமாக அவனை அடுத்த ஜென்மத்தில் தரித்திரனாக பிறக்க வைக்கிறான் என்று மகாபாரதம் வலியுறுத்துகிறது. அதனால எவ்வளவோ யக்ஷன் கேட்கின்ற அற்புதமான கேள்விகள், அதனை எதிர்கொள்ளக்கூடிய தர்மராஜன் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் கிடைத்து கொண்டிருக்கிறது மகாபாரத சிரவணத்தினால். இது சாக்ஷாத் பகவானுடைய கருணை. நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.